Hey guys, welcome back to the channel Happy Soul Joe. இப்போ இன்னைக்கு செகண்ட் டே ஆஃப் த ட்ரிப் கிருஷ்ணகிரிலேருந்து கிளம்பி இப்போ நம்ம ஆம்பூர் வந்திருக்கோம். அண்ட் ஆம்பூரில் வந்து எல்லாருமே யோசிக்கிறது பிரியாணி தான் ஃபேமஸ், நம்ம ஸ்டார் பிரியாணி தான் ஃபேமஸ் நினச்சிட்டு இருக்கோம். பட் இன்னொரு இண்டஸ்ட்ரியும் ஆம்பூரில் ரொம்பவே ஃபேமஸ், தட் இஸ் த லெதர் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் நவரங் ஹோட்டல்ஸ், நவரங்கோட ஷாப் வந்திருக்கோம். நவரங் ஹோட்டல்ஸ் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நவரங் ஸ்டோர்ஸ் வந்திருக்கிறோம் ஃபார் த லெதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இங்கே நம்ம அண்ணன் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க ஆம்பூரில் ஏன் லெதர் ஃபேமஸ், இங்கே என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹலோ வணக்கம் சார். ஆம்பூரில் வந்து பழைய காலங்கள் முதல்ல இப்போ வரைக்கும் எல்லாமே லெதர் தான் இங்கே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு, பிரியாணி அடுத்தது. ஆனால் லெதர் மூலிமா தான் எல்லோரும் முன்னுக்கு போயிட்டுருக்காங்க. ஆம்பூரில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், பட் பியூர் லெதர் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லா கோட்ஸும் செப்பல், ஷூஸ், பேகு, எல்லா ஐட்டம், பெல்ட்டு, பர்ஸ், அனைத்து ஐட்டமும் இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதில் ஒரு பிரான்ச் எங்கள் நவரங் பிரான்ச்ன்றது நல்லா டெவலப்பாக போயிட்டுருக்கு, நம்பர் 1 போயிட்டுருக்கு. ஏதாவது தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சார் கூட காண்டாக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களுடைய பின்னாடி நம்பர், உங்கள் நம்பர் எல்லாமே உங்கள் இதில் வரும். எது தேவைப்பட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, ஹோல்சேலாக இருந்தாலும் ரிட்டைலாக இருந்தாலும், இது ஹோல்சேல் நான் ரிட்டைல் என்ன தேவையோ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தந்துடுவோம் சார். பல்காக எடுத்தாலும் ஓகே, ஒரு பீஸ் எடுத்தாலும் கொரியர் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நைஸ் சார். இப்போது இங்கே கிடைக்கிற லெதர் வந்துட்டு எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார் மற்ற ஊர்லாம் கம்பேர் பண்ணும்போது? அப்படி இருக்கும்போது அங்கே சிந்தெட்டிக் லெதர்னு சொல்லுவாங்க, நம்ம சிந்தெட்டிக் கிடையாது, ஒன்லி லெதர் தான். ஓகே, 99% லெதர். நான் லெதர் கேட்டால் நாங்கள் நான் லெதர் கொடுப்போம், பட் 100% எல்லா கடையிலையுமே உங்களுக்கு லெதர் தான் கிடைக்கும். நைஸ் நைஸ் நைஸ். பேகு, கோட்ஸு, செப்பல், ஷூஸு, பெல்ட்டு, பர்ஸு அனைத்தும் ஒரு பீஸ்லேருந்து 5000 பீஸ் 50,000 பீஸ் கூட உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. ஒரு பீஸ் எடுத்தால் ரிட்டைல் ப்ரைஸ் போடுவாங்க, பல்காக எடுக்கும்போது ஹோல்சேல் ப்ரைஸ் போடுவாங்க. நைஸ் நைஸ் நைஸ். ஸோ யாருக்கெல்லாம் லெதர் குட்ஸ் வாங்கணுமோ ஆம்பூருக்கு வாங்க, பிரியாணி சாப்பிட்டு நேராக நவரங் ஷாப்க்கு வந்துட்டு நல்லா என்னென்ன ஷாப்பிங் பண்ணுவோம் முடிச்சுட்டு போவோம். நேதாஜி ரோடிலே இருக்குது, நமக்கு 4-5 பிரான்ச்சஸ் இருக்குது. எது தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், பின்னாடி கீழே நம்பர் கொடுப்பாங்க. எதாவது தேவைப்பட்ட தம்பியோட பேரையும் சொல்லி எங்களோட பேரையும் சொல்லி கேட்டுவாங்க. டன். எங்கள் பேர் ராஜா, தம்பி பேர் என்னன்னா அவங்க சொல்லிட்டு ஜோதி விக்னேஷ். புதுசாக இருக்காங்க. ஓகேங்களா, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஒரு வழியாக கிருஷ்ணகிரியிலேருந்து கிளம்பி வேலூர் போகலான்னு தான் பிளான். பட் வழியில் ஆம்பூர் இருக்குது. ஆம்பூர் வந்துட்டு ஆம்பூர் பிரியாணி சாப்பிடாம போக முடியுமா? ஸோ புது நண்பர் கிடைச்சாங்க, அவங்க கூட சேர்ந்து ஆம்பூர் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்லான்னு வந்து உட்காந்தாச்சு. அமைப்பாக சாப்பிட்டுட்டு அமைதியாக போயிட்டு வேலூரில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணுவோம். மீதியை முடிச்சுட்டு அடுத்து போகிறோம். ரைட்டு விடு. வேலூர் போக வேண்டியது. இங்கே ஆம்பூரில் இன்னொரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டாரா, அவரை நான் ஆம்பூர் ஃபுல்லாக சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. ஆம்பூரில் பிரியாணி மட்டும் இல்லை, லெதர் மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பைக்கில் உட்கார ஃபுல்லாக சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. ஆம்பூர் மார்க்கெட்டு, ஆம்பூர் ஏரியா, ஆம்பூர் எவ்வளோ பெரிய ஊர்னு எல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே 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 ஓகே. மக்கன் பேடா. ஓகே, இப்போ ஆம்பூரோட ஃபேமஸ் ஸ்வீட் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். அவங்களாவே ஊரே எங்கள் கூட்டு போயிட்டு இருக்கானா, நான் ஒன்று நினச்சி வந்தேன், ஆனால் இன்னொன்று நிறைய நடக்குது. வாங்க ஆம்பூரில் இருக்கிற ஃபேமஸ் ஸ்வீட் என்னென்னு பார்ப்போம். ஸோ இவர் தான் நம்ம அண்ணன் இம்ரான், 2 பேர் சேர்ந்து கிளம்பி சுற்றி காட்டிகிட்டு இருக்கார் ஆம்பூரை. அந்த மாதிரி தான் இங்கே போயிட்டே இருந்தோம். இன்னொரு இடம் காட்டுறேன்னு சொல்லி போனோம். அங்கே அவரோட ஃப்ரெண்டு இன்னொரு கடை வந்திருக்கோம். இந்த ஸ்வீட் ஷாப் பேர் முனீர் ஸ்வீட் ஷாப். கடந்த ஒரு 40 வருஷமாக வந்து ஆம்பூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ஷாப் இது. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு யூனிக்கான ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸுங்க. அது என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வரோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ முனீர் ஸ்வீட்ஸ்னு சொல்லிட்டு ஆம்பூரில் இருக்குது. அதோட ஓனர் வந்து ஜுபேர் அண்ணா. இவங்க தான் வந்து ஓனர் ஆஃப் முனீர் ஸ்வீட்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், இந்த கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆம்பூரில் எப்படி, எத்தனை வருஷமாக? சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. வெல்கம் டு ஆம்பூர் முனீர் ஸ்வீட்டு. நம்ம ஊரில் வந்து முனீர் ஸ்வீட்டில் ஸ்பெஷல் ஐட்டம் வந்து மக்கன் பேடா. ஆம்பூருக்கு வந்தால் கண்டிப்பாக மக்கன் பேடா சாப்பிடாம போகாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது வேறு ஐட்டம்லாம் இருக்குது, அவங்க ஓகே வாங்க. நமக்கு ஸ்வீட்டுனா சும்மாவே வாய் நல்லா நம்ம இருக்கும். ஓ மை காட். நம்மளுடைய இங்கே பார்த்தீங்கன்னா
ஹனி பூந்தி சொல்லுவோம். இது வந்து ஹனி பூந்தி, இது வந்து பாதுஷா, இது வந்து பல ஐட்டம் வந்து பூரி சொல்லுவோம். இது ஸ்பெஷல் வந்து ஆம்பூர் ஸ்பெஷல் மக்கன் பேடா. அடுத்தது வந்து ஜாங்கிரி, குலாப் ஜாமுன் இல்லையா? குலாப் ஜாமுன். இது வந்து கோவாவில் ரெடி பண்ணுறது ஸ்பெஷல் மக்கன் பேடா. இது நம்ம வந்து 40-45 வருஷமாக ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம டுடே ஸ்பெஷல் ஐட்டம் வந்து காஷ்மீரி நைட் குயின்னா சில பேர் நைட் குயின் சொல்லுவாங்க, சாண்ட்விச் சொல்லுவாங்க. இது வந்து காஜு பாதாம் பிஸ்தாவில் போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், இதோட பேர் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு. இது வந்து காஜு கத்திலி சொல்லுவோம். இது வந்து டபுள் டக்கரு, சில ஊரில் வந்து கலாகன் சொல்லுவோம், சில ஊரில் வந்து அஜ்மீர் ஹல்வா சொல்லுவோம். நம்ம ஊரில் தமிழ்நாடு வந்து ஒரு டபுள் டக்கர் சொல்லுவோம். இது வந்து டபுள் டக்கர். இதோட ஸ்பெஷல் வந்து நேச்சுரல் மில்கில் ரெடி பண்ணுறது. இது சாப்பிட்டா ஹெல்த்தி ஃபுட். இது இடுப்பள்ளி மூட்டு வலி அந்த மாதிரி ஐட்டம் ஆளுங்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப இது ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த மாதிரி ஹெல்த்தி ஐட்டம் இது. ஸ்வீட்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லுவாங்க. இங்கே இடுப்பு வலி மூட்டு வலி எல்லாமே சரியாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இல்லை இருக்குது, நேச்சுரல் வேர்ட்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து சில பேர் மலை பண்ணு இங்கே ஃபேமஸ் இருக்குது. அடுத்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் கோவா பன்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி வந்து உள்ளே வந்து பாதம் போட்டு உள்ள ரெடி பண்ணுறது கோவா பன்னு. இது வந்து என்ன சொல்கிறது, டோனட். இது ஸ்பெஷல் முனிஸ்வீட் ஸ்பெஷல் ரெடி பண்ணோம். சாக்லேட் எல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம். வந்தால் கண்டிப்பாக சாப்பிடுங்க இன்ஷால்லாம். இது வந்து ஸ்பெஷல் ரஸ்மலாய் இருந்தால் ஒரு சார் சொன்னார், இடுப்பு வலி மூட்டு வலி சொல்கிறாரு, அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம். இது புது மாப்பிள்ளை சாப்பிட்ற ஐட்டம் ரஸ்மலாய். இதெல்லாம் எப்போவுமே வந்தால் என்னடா இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க? இது மிஸ் பண்ணாமல் போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. சாப்பிட்டு கம்பல்சரி சாப்பிட்டு தான் போகணும் நீங்கள் இன்ஷால்லாம். அடுத்தது வந்து இது நேச்சுரல் ஐட்டம் சிக்கன் பப்ஸு, எக் பப்ஸு, விச் பப்ஸு. அடுத்தது வந்து இப்போ லேட்டஸ்ட் வந்து நம்ம கடையில் லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து சிக்கன் ரோலு, விஜ் ரோலு, சிக்கன் கட்லெட்டு, விஜ் கட்லெட்டு. அடுத்தது வந்து சிக்கன் பர்கர், விஜ் பர்கர், பன்னீர் பர்கரு. இது பொட்டேட்டோ சமோசா, ஆனியன் சமோசா. இது வந்து இன்னும் நம்ம கடையில் வந்து மக்கன் பேடாக்கு அப்புறமா வந்து இது நிப்பட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இது கூட ஒரு டைம் வந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க இன்ஷால்லா. சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுங்கள் இன்ஷால்லா. க்ரீன் ரோல், ஆரஞ்சு ரோல், மேங்கோ ரோல், டபுள் டக்கர், சாண்ட்விச், மினி ஒயிட், மினி பிளாக், ஜார்லிக், ஆப்பிள், டொமேட்டோ, கேரட் அல்வா, பேட்டா அல்வா, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எக்ஸெட்ரா சொல்லணும்னா 1000 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஐட்டம் சொல்லியிருக்கேன். ஆர்டர் நீங்கள் சொன்னால் இப்போ ஒரு 3 days பிஃபோர் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐட்டம் என்ன ஐட்டம் நெட்டில் எடுத்து இந்த ஐட்டம் ரெடி பண்ணி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இன்ஷால்லா. இப்போ ஸ்நாக்ஸ் செட்டெல்லாம் இருக்குது. இந்த ஐட்டம்லாம் பாருங்கள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நிப்பட்டு, இது வந்து நிப்பட்டு ஐட்டம். இது வந்து நம்கீன் மிக்சரு, ஸ்பெஷல் மிக்சரு. இது வந்து கலகலா, இது வந்து பழங்கால ஐட்டம். இது வந்து பழங்கால ஐட்டம் காடி, ஸ்வீட் காடி சொல்லுவோம். அடுத்தது வந்து ஜாங்கரி, ஸ்பெஷல் ஜாங்கரி, உளுத்தம்பருப்பு ரெடி பண்ணுறது. உளுத்தம்பருப்பு ஊற வச்சு அப்புறமா ரெடி பண்ணுற ஐட்டம் வந்து ஸ்பெஷல் ஜாங்கரி. நான் சொன்னேன் ஸ்பெஷல் மாப்பிள்ளை அந்த மாதிரி ஐட்டம் இதெல்லாம். அதாவது அது என்ன இருங்க சொல்கிறது உருப்படியாக சொல்லணும். ஆக்சுவலாக இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாங்கிரி எடுத்து பாலில் ஒரு கிளாஸில் வச்சு அதை நைட்டு போட்டு வச்சுருவாங்களாம். அதை ஊற வச்சு சாப்பிட்டா இடுப்பு வலியெல்லாம் சரியாக போகுமா? கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இல்லையா இருக்கு. இது வந்து ஸ்பெஷல் ஆனியன் சமோசா. இது நம்ம கடையில் ஸ்பெஷல் ரம்ஜான் டைமில் நான் வந்து மட்டன் சமோசா கடையில் எல்லாமே ஸ்பெஷல் தான். அல்ஹம்துலில்லாஹ் மட்டன் சமோசா அந்த மாதிரி ஐட்டம் ரெடி பண்ணுறோம். இது ஆனியன் பக்கோடா, மோட்டாஷோ, ஆந்திரா முறுக்கு, நிப்பட்டு, முறுக்கு, மைசூர் பாக்கு. அது கல்யாண டைமில் வந்து பெரிய ஜாரி, உளுத்தம்பருப்பில் பெரிய ஜாரி கூட போடுவோம் நம்ம. அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் அது பாதுஷா, பூரி, சந்திரகலா எல்லா ஐட்டம் ரெடி பண்ணுறோம். கல்யாண ஃபங்க்ஷன் இருந்தால் எதாவது 2 days பிஃபோர் ஆர்டர் கொடுங்க. தமிழ்நாடு முழுவதும் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஆர்டர் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க இன்ஷால்லா. வெல்கம் டு ஆம்பூர் முனி ஸ்வீட். சலாம். என்னை வச்சு நல்லா பண்ணுறாங்க. நான் இவங்களை வச்சு பண்ணலான்னு பார்த்தா எல்லோரும் என்னை வச்சு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. நான் ஆட்டோவில் என்ன எடுத்துகிட்டு போக முடியும்னு தெரியல. ஆட்டோ இருக்கிறதே சின்னோண்டு சைஸு, அதில் இவ்வளோ வச்சுனா நீ சாப்பாடே வச்சுன்னா எங்கே போகிறது? ஐயோ நல்லா பாருங்கள் ஐட்டம்லாம். பட் நிஜமாகவே நான் வந்து ரசமலாய் சாப்பிட்டேன். ரசமலாய் வாஸ் ரியலி அல்டிமேட். இப்போ வந்துட்டு ஒரு மில்க் பேடா ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்ன பூந்தி? ஹனி பூந்தி. இங்கே சைஸே பார்த்தீங்களா, பூந்திலாம் குட்டியோன்னு இருக்கும். இங்கே பூந்தியே லட்டு சைஸ்க்கு இருக்குது. பார்ப்போம்.
பூந்தி சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. பட் உண்மையிலேயே சின்ன பூந்தியாக இருக்கும்போது அதில் சுகர் உள்ள இருக்கிறது தெரியாது. இது பெரிய பூந்தியாக இருக்கிறதுனால லைட்டாக அப்படி கடிச்சோடனே அந்த சுகர் சிரப் அப்படியே உருகி வாயில் வருதா. நைஸ். அடுத்து 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 இதை வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். சைட்லேருந்து அப்படியே ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, த ஸ்பெஷல் ஆம்பூர் மக்கன் பேடா. நல்லா இருக்கா? அதான் கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்றேன். சரி, இதுக்கும் குலாப் ஜாமுனுக்கும் என்ன வித்தியாசம்? குலாப் ஜாமுன் வேறு, இது வந்து நேச்சுரல் பால்கோவா வந்து பால்கோவா ரெடி பண்ணி பால் சூடு பண்ணி. ஒரு நிமிஷம் இருங்க. இதை பிடிச்சி சொல்லுங்கள். இதுக்கும் குலாப் ஜாமுனுக்கும் என்ன வித்தியாசம்? குலாப் ஜாமுன் எனக்கு வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குது. பார்க்கறது குலாப் ஜாமுன் இருக்குது. ஐ வாண்ட் டு நோ அது எப்படா முடியும்? குலாப் ஜாமுன் வந்து ரெண்டு வித்தியாசமாக இருக்குது. குலாப் ஜாமுன் ஒன்று வந்து ப்ரௌன் கலர் இருக்கும், அது வந்து பன்னீர் பால் ஒடிச்சு ரெடி பண்ணுறோம். இது வந்து பால் சூடு பண்ணி அதை பால்கோவா ரெடி பண்ணி, அடுத்தது வந்து இதில் வந்து பால் குவாவில் வந்து நம்ம ரெடி பண்ணோம் மக்கன் பேடா. இது தனி, அது ஃபார்முலா தனி. இது ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் இது. ஓகே, பட் நல்லா இருக்குங்க. மக்கன் பேடா மக்கனாக இருக்குது. ஓகே, ஸோ வாங்க மக்கன் பேடா சாப்பிடுங்க. அந்த பெரிய திருப்பதி லட்டு செய்கிற மாதிரி இருக்குது அந்த பூந்தி. ஆனால் நல்லா உள்ள நல்லா டேஸ்ட்டாக ஜில்லுன்னு இருக்குது. பட் எஸ் நைஸ். இதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோவில் வரேன். ஆல் தி பெஸ்ட். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். வி ஆர் ஆல் ஹாப்பி.